உலகத்துல அம்பானி தெரியும்ல, அம்பானி அதானி, அவங்க 2 பேருக்காக தானே நம்முடைய பிரதமர் ஆட்சியே நடத்துறாரு இல்லையா? பிஜேபி ஆட்சி யாருக்கு நடக்குது? அதானிக்கும் அம்பானிக்கும். அதே போல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பணக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நடத்துறாங்க. நம்ம விவசாயிகள் கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. நம்ம விவசாயிகள் இந்தியாவில் எத்தனையோ லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக கடனை ரத்து செய்யணும் செய்ய மாட்டார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்த போது நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? 2 கோடி இளைஞருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன்னாரு. வேலை வாய்ப்பு என்னாச்சு? வரல. போய் கேட்டா அதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? போய் பக்கோடா போட, அதுவும் வேலைதாங்கிறார். நாங்க பக்கோடா போடுறதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று இப்படி மமதையோடு பேசக்கூடியவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல, அதுவும் நாட்டுடைய பாதுகாப்பை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை எடுத்து 10 நாள்ல சர்வதேச விமான நிலையமாக அந்த கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. கல்யாண பரிசு, நம்முடைய பிரதமருடைய பரிசு. 10 நாள்ல ஒரு விமான நிலையம் அவர்களால் அமைக்க முடிகிறது ஒரு கல்யாணத்திற்கு. ஆனா மதுரைக்கு கேட்டால் உங்களுக்கு தேவையில்லை என்று பதில் சொல்கிறார்கள். இதே போல விவசாய கடன் ரத்து இல்ல, மாணவர்களுடைய கல்வி கடனுக்கு ரத்து கிடையாது, விவசாயிகளுடைய அடிப்படை ஆதார விலை அதை தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பதில் இல்ல. அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு ரோட்ல ஆணிய போடுறாங்க, இரும்பு சிவர்களை எழுப்புகிறார்கள், ட்ரோன்ல வச்சு கண்ணீர் புகை அடிக்கிறார்கள். அவங்க ஏதோ வேறு நாட்டு படை தீவிரவாதிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அவங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவுனா 68,000 கோடிக்கு மேல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க கடனை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனா 100 நாள் வேலை இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு காசை அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனா 100 நாள் வேலை காங்கிரஸ் திமுக ஆட்சியில, நம்முடைய கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு 100 நாளாவது சம்பளத்தோட வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது முன்னாடி இருந்து ஆட்சி கொண்டு வந்த திட்டம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு காசு குறைக்கப்படுது. காசு குறைக்கப்பட்டு இப்பொழுது இந்தியா முழுக்க யாருக்குமே 100 நாள் வேலை இல்லை. சம்பளமும் போடுறதில்லை. 6 மாசம் ஆனாலும் சம்பளம் போடுறதில்லை. இப்படி சாதாரண அடித்தட்டிலே இருக்கக்கூடிய ஏழை மக்களை கூட ஒரு திட்டம், காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம்ங்கிற ஒரே காரணத்துக்காக நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மீது ஏதாவது கொஞ்சமாவது அக்கறையோ மனித நேயமோ ஈரமோ மனசுல இருக்கா இல்லையா? இருந்தா யாராவது இதை செய்வாங்களா? பேசுறாரு மோடி, என்னவோ நான் தான் இந்த நாட்டையே பாதுகாப்பேன், நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், அங்கே சைனா அருணாச்சல் பிரதேசத்துல கிட்டத்தட்ட 30 கிராமங்களை எடுத்து அதுல கட்டடங்கள் கட்டி அதுல அவங்க சீன மொழியில பேர் கூட வச்சுட்டாங்க அந்த ஊர். நம்ம நாட்டுல நம்ம ஊரை எடுத்து நம்ம இடத்துல அவங்க வீடு கட்டி குடியிருந்து கிராமத்தை நிர்வகிச்சு பேரும் வச்சாச்சு. அதே போல லடாக்ல 1000கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. ஆனால்
இதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தைரியமோ திராணியோ நரேந்திர மோடிக்கோ பிஜேபிக்கும் கிடையாது. ஆனா இவங்கதான் நாட்டுப்பற்ற பத்தி பேசுவாங்க. நம்ம கேட்டோம்னா அர்பன் நக்சல்னுவாங்க, நம்மள தேச விரோதின்வாங்க. யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்டால், பத்திரிகையில இருக்கக்கூடிய நண்பர்கள் கேள்வி கேட்டால், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் கேள்வி கேட்டா அவங்க மேல ரெய்டு, இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் பாயும். பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில வைப்பாங்க. இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். இதையெல்லாம் விட்டுருங்க. பெரிய பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும், இவங்களை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள், வழக்கு தொடரப்படுகிறது. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் யாராவது அடிபணிஞ்சு பயந்து பிஜேபியில போய் சேர்றாங்க, பிஜேபி கூட்டணியில போய் சேர்றாங்கன்னா என்ன நடக்குது? பிஜேபி ஒரு பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்கா, அந்த வாஷிங் மெஷின்ல உள்ள தூக்கி போட்டுருவாங்க. உங்களை தூக்கி போட்டு துவைச்சு வெளியில எடுத்து காய போடுவாங்க. அப்ப சுத்தமா வழக்கே இருக்காது, ஒன்னும் இருக்காது. 10 வருஷமா நடந்த வழக்கெல்லாம் காணாம போயிடும். ஏன்னா பிஜேபியில சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க எந்த குற்றம் குறை இல்லாதவராக மாறிவிடலாம். ஆனா மீதி அத்தனை பேர் காங்கிரஸோடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முழக்கப்பட்டிருக்கிறது. 2 முதலமைச்சர்கள் சிறையிலே இருக்காங்க. துணை முதலமைச்சர் மாத கணக்கிலே சிறையிலே இருக்கிறார். இங்கே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பெயிலே கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறாங்க. இப்படி எதிர்கட்சிகளை எல்லாம் மிரட்டக்கூடியவர்கள், மிரட்டியே ஆட்சியில இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள். 2 விவசாயிகள் தமிழ்நாட்டில் பிஜேபியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவன் நிலத்தை புடுங்கணும்னு நினைக்கிறார், ஏமாத்தி வாங்கிக்கணும்னு நினைக்கிறார். அவன் 2 பேரும் தன்னுடைய நிலத்திற்காக ஏழை விவசாயிகள் அந்த முதியோர் உதவி தொகையை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2 விவசாயிகளோட நிலத்தை புடுங்கணுங்கிறாங்க. அந்த விவசாயிகள் போராடிய காரணத்திற்காக அவங்க மேல பண மோசடி வழக்கு போடுது இந்த அரசு, பிஜேபி. நான் கேட்கிறேன், போராடிய விவசாயிகள் மேல காரை விட்டு ஏத்தி 4 விவசாயிகளை கொன்ற ஆட்சிதான் பிஜேபி.